வனிதாக்கா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சொல்லிட்டு ஒரே படம் தான் எடுத்தாங்க. மொத்தம் இளையராஜா ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ். அந்த படத்தோட ட்ரெய்லர் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா சொல்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அந்த படத்துல வனிதாக்கா, ஷக்கிலா, கிரண் இவங்களாம் நடிச்சாங்கனாலே அந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, உள்ளு வெப் சீரிஸ பாக்குற மாதிரியே இருக்குது. ஜோவிகா மாதிரி ஒரு பொண்ணு வச்சு எப்படி அந்த மாதிரி படத்துல எல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த படத்துல ப்ரொடியூசரே வந்து ஜோவிகா தான். அதுக்கப்புறம் அந்த படத்துல என்ன கூத்துனா இளையராஜா அவர்களோட சிவராத்திரி சாங் அந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைடுல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. இப்ப அக்கா என்ன சொல்றாங்கன்னா நம்ம முன்னாடியே போய் பர்மிஷன் கேட்டா அப்போ ஓகே சொல்லிட்டு இப்ப நோட்டீஸ் விடுறாங்கன்னு சொல்லிட்டு அவுத்துட்டு இருக்கு. ஆனா போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா நானும் இளையராஜா ஃபேமிலியில ஒரு மருமகள் ஆக வேண்டியவன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டா ஒன்று போட்டுச்சு. ஆனா சோசியல் மீடியா ஃபுல்லா கமெண்ட் செக்ஷன் கேட்கறானுங்க, எத்தனை தடவை தான் மருமகள். ஆமா, இப்ப அக்காவுக்கு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. அவங்களுக்காக நான் வந்து போராடலான்னு இருக்கேன். அதே மாதிரி அவங்க பொண்ணு ஜோவிக்காக குட்டி நயன்தாரா மாத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா வனிதாக்கா அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியிருந்துலாம் வேற தேவையில்லை. சங்கீதா, காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகும்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.